அம்புருட்ச மன்னன் என்ன செய்கின்றார்? சுவாமி, நீங்கள் கோபத்தில் சேர்ந்தவர் தான், இல்லை என்று நான் முற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவனுக்கு துவாதேசி நான் படைக்க வேண்டும், அதனால் இருந்து உணவருந்து விட்டு செல்லுங்கள் அப்படி என்று சற்று சாந்தமாக இருங்கள் என்று நதிக்கரைக்கு செல்கிறான் நீராடுவதற்கு. அப்படி நதிக்கரைக்கு சென்று நீராடும் தருணத்திலே இந்த தூர்வாசனுக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்தவுடனே அப்படி என்றால் இந்த தூர்வாசனை விட அந்த துவாதேசி முக்கியமா அப்படி என்று தன்னுடைய கோபத்தினாலே ஒரு பூதகணங்களை உருவாக்கினான். அப்படி பூதகணங்களை உருவாக்கி, ஏ பூதகணமே, அதோ அம்பரீஷன் என்று சொல்லக்கூடியவன், அதாவது நதியிலே சென்று நீராடுகிறான். அதனால் எப்போது என்னை அவமதித்தானோ அவன் துவாதேசி விரதத்தை நிறைவேற்றக்கூடாது, அவனை கொன்று விட்டு வா அப்படி என்று அனுப்புகிறான். அப்படி அனுப்பிய உடனே அந்த பூதகணமாகப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அம்புருச்சன் மன்னன் நீராடி கொண்டிருக்கின்றான். அப்படி நீராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த பூதகணம் போய், ஏ அம்புருச்சா, உன்னை கொல்ல போகிறேன் அப்படி என்று சிரித்து அவனை தண்ணீரோடு தண்ணீராக அமக்க நேரிது. அந்த நேரத்தில் அந்த அம்புருச்சன் 2 கரங்களின் மேலே தூக்கி, ஆண்டவா கோவிந்தா நாராயணா மதுசூடனா சங்கடரமா தாமோதரா, என்ற ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படி என்று ஆண்டவனே கதி என்று அந்த பஞ்சாட்சர மந்திரம் என்றெடுத்த மந்திரத்தை உபசரித்தான். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படி என்று அவன் தெரிவிக்கும் நேரத்திலே அப்போது ஆண்டவனாகிய எம்பெருமான் பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எம்பெருமானில் கையிலே இருக்கக்கூடிய சக்கரமாகப்பட்டது எம்பெருமான் அனுமதி இல்லாமலே நம்முடைய பக்தர்களை இப்படி துன்பம் செய்கின்றவனே அப்படி என்று ஆண்டவன் அனுமதி இல்லாமல் அந்த சக்கரம் கதா 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 என்று 2 ஓட்டமாக ஓடி வந்து அந்த பூதகணத்தின் கருத்தை அழுத்து விட்டு அந்த சக்கரம் உடனே துரத்தி கொண்டு செல்கிறது. ஓடுகின்றான் தூர்வாசன். ஐயோ, என் சக்கரமே, சக்கர தாழ்வாரே என்று விட்டுவிடு, நான் செய்ததெல்லாம் தவறு அப்படி என்று ஓடுகின்றான் கைலாயம். ஆண்டவா ஈசா பரமேசா ஜெகதீசா, என்னை காப்பாற்றுங்கள் என்று தெரிவித்த உடனே அப்போது ஆண்டவன் என்ன தெரிவிக்கின்றார்? சக்கர தாழ்வாரில் இருந்து என்னால் காப்பாற்ற முடியாது. எந்த ஆண்டவனை இருந்து கருத்தில் இருந்து வந்ததோ அந்த ஆண்டவன் பாதத்திலே ஓடி விழுந்து விடு அப்படி என்று தெரிவித்த உடனே ஓட்டமாக ஓடுகின்றான். தூர்வாசன் ஓடி, ஆண்டவா நின்று நெடுமாக, ஆண்டவா நாராயணா என்னை காப்பாற்றுங்கள் ஐயா, உங்கள் அருமை தெரியாமல் உன் மத்தனை நான் சோதித்து விட்டேன், அதனாலே எனக்கு உயிர் பிச்சை தாருங்கள், இல்லை என்னால் சக்கராத்தாவின் கருத்தை அறுத்து விடுமோ அப்படி என்று ஆண்டவனிடத்தில் தஞ்சம் புகுகிறார். அப்படி தஞ்சம் புகுந்த உடனே அந்த நேரத்திலே ஆண்டவன் என்ன தெரிவிக்கின்றார்? என்னால் முடியாது உன்னை காப்பாற்றுவதற்கு, ஏனென்றால் என் அனுமதி இல்லாமல் என் பக்தனை எப்படி துன்பம் செய்தாய், அதனால் சக்கரத்தாழ்வாருக்கு கோபம் அதிகரித்து விட்டது. அதனால் என் பாதத்தில் விழுவதை விட நீ சென்று அந்த சக்கரத்தாழ்வார் பாதத்திலே சரணாகதி அப்படி என்று தெரிவித்த உடனே ஓடினான் தூர்வாசன். சக்கரத்தாழ்வாரே அப்படி என்று பாதத்தில் தஞ்சம் அடைந்தான். அப்போது உயிர் பிச்சை கொடுத்தது இந்த சக்கரத்தாழ்வார். அப்படி என்றால் அந்த நாராயணனுக்கு நான் ஒரு தீங்கு செய்திருப்பேனா, அந்த எம்பெருமானுக்கு நான் ஒரு தீங்கு செய்திருப்பேனா? செய்திருக்க மாட்டேன், செய்திருக்க மாட்டேன். யார் எனக்கு செய்யவில்லையே, அப்படி என்றால் அந்த சக்கரத்தோடு இப்படி கொண்டிருக்காது. அப்படி என்றால் இந்த பானம் நானும் என் தம்பி முத்தத்திலே மறைமுகமாக வந்தது. இந்த
உன்னையே கதி என்று அனுதினமும் அதிகாலை வேளையில் எழுந்து சூரிய உதயமாவதற்குள் ஆடியாக சமுத்திரத்திலே நான் மாரளவு தண்ணிலே நின்று ஓ நமச்சிவாயம் அப்படி என்று நீ கரத்தோடு உன்னையே நான் துணிவாரி கொண்டிருந்தேனே. அப்படி என்றால் உன்னை நான் எதிர்க்கவில்லையே, உனக்கு நான் ஒரு தீங்கும் செய்யவில்லையே, உன் பக்தர்களுக்கும் நான் ஒரு தீங்கும் செய்யவில்லையே. அப்படி என்றால் உன் கையிலே இருக்கும் சூடானதாக இருக்குமா? சுராயமா கூட. ஏனென்றால் தாரகாவன ரிஷிகள் ஒரு சமயம் தாரகாவன ரிஷிகள் என்ன செய்தார்கள்? தாரகாவன ரிஷிகள் அனைவரும் மூன்று சேர்ந்து ஒரு யாகம் ஒன்று வளர்த்துகிறார்கள். அப்படி என்றால் சிவம், உலகிலேயே சிவம் தான் பெரியது அப்படி என்று மூவர்கள் அனைவரும் தேவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ரிஷி கூட்டங்கள் தான் தலை சிறந்தது. அப்படி என்று நாம் அதை தலத்தோங்க செய்ய வைக்க வேண்டும் என்று தாரிகாவன ரிஷிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? ஏகம் வளர்த்துகிறார்கள். ஏகம் வளர்த்தி அந்த ஏகத்திலே ஒரு சூலமாகப்பட்டது. அந்த சூலத்தை எடுத்து கொடுக்கின்றார்கள். அந்த சூலமாகப்பட்ட உற்பணம் செய்து, ஏ சூலமே, நீ சென்று அந்த சிவபெருமானை கொன்றுவிட்டு வா. அந்த சூலமாகப்பட்டது பாய்ந்து செல்கிறது. அப்படி செல்கின்ற நேரத்திலே பார்க்கின்றார் ஆண்டவனாகிய ஈசன். பார்க்கின்ற நேரத்திலே ஓ, இதெல்லாம் தாரகாவன ரிஷிகள் செய்கின்ற வேலை, சிவம் இல்லை என்று அப்படி என்று நாம் தான் கடவுள் என்று ஆணவத்தோடு இவர்கள் எல்லாம் தவம் புரி, அதாவது யாகம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும். அப்படி என்று எண்ணத்தோடு வந்த சூலத்தை பிடித்தார், கரத்திலே அடித்தார், அமுக்கி வைத்து விட்டார். அப்படி அமுக்கி வைத்த உடனே மறுபடியும் அந்த யாகத்திலே ஒரு புலியாகப்பட்டது உருவாகிறது. அந்த புலி உற்பணம் செய்து, ஏ புலியே, நீ சென்று அந்த ஈசனை கொன்று குவித்து விட்டு வா. அப்படி என்று அனுப்புகிறார்கள். இது பாய்ந்து செல்கிறது. பாய்ந்து செல்கின்ற நேரத்திலே பார்க்கின்றார் ஆண்டவன் அதன் கழுத்தை பிடித்து, அதை கழுத்தை பிடித்து கிழித்து ஆணையாக சூடிக்கொண்டிருக்கிறார். அப்படி சூடுகின்ற நேரத்திலே அப்போது அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே அப்போது சலேந்திராசூரன் என்று பட்டவன் ஆண்டவனாக ஈசனிடத்திலே வரத்தை பெறுகின்றான். என்ன தெரியுமா? ஆண்டவனே, என் அரக்கர் குலம் அழிந்து கொண்டே இருக்கிறது. என் அரக்கர் குலம் தலை தோங்க வேண்டும் என்றால் இதுவரை அரக்கர் குலம் படைத்தவர்கள் உங்களிடத்தில் வரத்தை வாங்கியிருக்கிறார்கள். நான்முக தேவனிடத்தில் வரத்தை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அழிந்து போகிறார்கள். அதனால் ஆண்டவனே, எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் அப்படி என்று கேட்டவுடனே அந்த நேரத்திலே உனக்கு யாரு வர வேண்டும் கேள் என்று தெரிவிக்கின்றார்கள். அப்படி தெரிவித்த உடனே அப்போது அவன் சலேந்திராசூரன் என்ன வரத்தை கேட்கின்றான் தெரியுமா? ஆண்டவா, ஈசா, பரமேசா, ஜெகதீசா, எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? இந்த உலகில் உள்ள ஆயுத கத்தி, ஈட்டி, கோடாலி என்று சொல்லப்பட்ட 32 விருதுனாலும் எனக்கு இறப்பு என்பது வரக்கூடாது. எனக்கு இறப்பென்று ஒன்று வேண்டாம். என் மனைவி இருக்கின்றாலே பிருந்தாவதி, அந்த பிருந்தாவதி கற்பு என்னைக்கு பறிபோகிறதோ அன்றைக்கு தான் நான் அழிய வேண்டும் அப்படி என்று வரத்தை பெற்று விடுகிறார். அப்படி வரத்தை பெற்றவுடனே பார்க்கின்றான், தேவர்களை அடித்து துன்புறுத்துகிறான், அடித்து துன்பம் செய்கின்றான். தேவர்களாக அனைவருமே ஓடிக்கொண்டு ஆண்டவனிடத்தில் நடுநாயகம் இருக்கக்கூடிய அந்த நாராயணனிடத்திலே முறையிடுகிறார்கள். அப்படி என்றால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவனால் ஒரு பொருளை எங்கு போட்டோமோ அங்கு போய் தேடினால்தான் அது கிடைக்கும் என்று வரத்தை கொடுத்தவர் யார்? என்னுடைய மைத்துனர் ஆயிற்று. அப்படி என்றால் மைத்துனரிடத்திலே சென்றால் எனக்கு உபாயம் கிடைக்கும் அப்படி என்று மைத்துனரிடத்திலே தஞ்சம் புகுகிறார்கள். அப்படி புகுந்த உடனே கொடுத்த வரத்தை நாராயணனிடத்திலே தெரிவிக்கின்றார்கள். அப்படி தெரிவித்த உடனே அந்த நேரத்திலே என்ன செய்யறார்? இருவரும் ஒன்று சேர்ந்து, மைத்துனா, நான் யுத்தத்துக்கு செல்கிறேன் அவனிடத்திலே, நீ அந்த சலேந்திராசூரன் போல் உருமாறி அந்த பிருந்தாவதி கற்பை நீ பறிபோக செய்ய வேண்டும் அப்படி என்று ஆண்டவன் நாராயணன் சலேந்திராசூரனாக உருவெடுக்கின்றான். அங்கு செல்கின்றான், பிருந்தாவதி இடத்திலே செல்கின்றான். அந்த நேரத்திலே சலேந்திராசூரன் இடத்திலே ஆண்டவனாக ஈசன் யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றார். யுத்தம் புரிகின்ற நேரத்திலே அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி யுத்தம் நடக்கின்ற நேரத்திலே ஆண்டவனுக்கு நிகராக யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றான் சலேந்திராசூரன். அந்த நேரத்திலே ஆண்டவன் என்ன செய்கின்றான் தெரியுமா?
ஆண்டவனாக ஈசன் தனது வலது பெருவிரலால், ஏ சயேந்திரா, என்னிடத்திலே யுத்தம் சமராக புரிகின்றார். இப்போது எனது வலது பெருவிரலாலே ஒரு வட்டம் இடுகின்றேன். அந்த வட்டத்தை உன்னால் முடிந்தால், அந்த வட்டத்தை பேர்த்தெடுத்து விட்டால் நீயே வெற்றி பெற்று விட்டாய் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படி என்று ஆண்டவனாகிய ஈசன் தெரிவிக்கின்றார். அப்படி தெரிவிக்கும் உடனே தன்னுடைய வலது காலினாலே வட்டம் இடுகிறார். வட்டம் இட்ட உடனே அந்த வட்டத்தை போய் பேர்த்தெடுக்கிறார். பேர்த்து எடுத்த உடனே அந்த நேரத்தில் இதை பேர்த்து எடுக்கும் அங்கு ஆண்டவன் சலேந்திர சூரன் போல் நாராயணன் உருவெடுத்து, பெண்ணே பிருந்தாவதி அப்படி என்று கட்டி தழுவி செல்கின்றான். ஓடி வருகிறாள். அருகே வந்து கட்டி தழுவுகிறாள். கட்டி தழுவின் நேரத்திலே, நில், யார் நீ? என் கணவன் இல்லை அப்படி என்று தெரிவிக்கின்ற நேரத்திலே, நான் உன் கணவன் தான் அப்படி என்று மறுபடியும் கட்டி தழுவுகிறான். கட்டி தழுவுகின்ற நேரத்திலே இப்போது அந்த சக்கரமாகப்பட்டது பேர்த்தெடுக்கின்றான். பேர்த்தெடுத்த உடனே சக்கரமாக சுழன்று அங்கு பிருந்தாவதி கற்பு அழிவும் இந்த சக்கரம் அவன் கழுத்தை கொன்றுவிட்டது. கொண்டவுடனே ஆண்டவன் பார்க்கின்றார். ஏதனா இது? நமது வலது பெருவிரலாலே வட்டம் போட்டோம். ஆனால் இதை பேற்றெடுக்கும் நேரத்திலே சக்கரமாக உருமாறி கழுத்தை கொண்டு விட்டது. அப்படி என்றால் நாம் காக்கும் தெய்வம் அல்லவா? அதனால் அக்கிரமம் என்று தோன்றுகிறதோ அந்த அக்கிரமம் தோன்றும் இடத்திலே தோன்றி சித்தி பரிபாலம் செய்யக்கூடியவர் எனது மைத்துனர் ஆயிற்றே நாராயணன். அப்படி என்றால் இந்த சக்கரம் நம்மிடத்திலே இருப்பதை விட மைத்துனர் கரத்திலே இருந்தால் இதற்கு ஒரு பெருமை என்று அந்த சக்கரத்தை மைத்துனர் இடத்திலே கொடுத்தாராம். அப்படி கொடுத்த உடனே ஆண்டவன் கரத்திலே ஏங்கி கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே பிருந்தாவதி கற்பாகப்பட்டது. கெட்டு உடனே பார்த்தார். எப்போது தன் கற்புக்கு பரிந்து விட்டதோ அப்படி என்று அக்கினி குண்டு மூட்டி அந்த அக்கினியிலே எனக்கு உயிரை மாற்றிக் கொள்கிறார். உடனே அந்த நேரத்திலே பார்க்கிறார் ஆண்டவன் நாராயணன், பிருந்தா 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 என்று அவருக்கு பித்து பிடித்து விட்டதாம். பித்து பிடித்து பிருந்தா 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 அப்படி என்று காடு மேடு என்று மலை என்று பாராமல் பிருந்தா 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 என்று சுற்றி வருகிறாராம். அப்படி சுற்றி வந்த நேரத்திலே பார்க்கின்றார்கள் தேவர்கள் மூவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அலைமகள் கலைமகள் மலைமகள் மூவரும் பார்க்கின்றார்கள். ஆண்டவனுக்கு பித்து பிடித்து விட்டது, என்ன செய்வது அப்படி என்று ஆண்டவனிடத்திலே போய் முறையிடுகிறார்கள். அந்த இடத்திலே தேவிமார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்கின்றார்கள். அந்த பெண்மணியாகப்பட்டவள் இறந்தாலே அந்த பிருந்தா அந்த இடத்திலே இருந்த இடத்திலே ஒரு செடி முளைக்கிறது. அந்த செடி முளைத்து இலைகள் சின்ன சின்னதாக விடுகிறது. விடுகின்ற வேளையிலே இப்படி எல்லாம் பிருந்தா பிருந்தா என்று அழுது பித்து பிடித்து அழைக்கின்றாரே. அப்படி என்றால் அலைமகள் கலைமகள் நீயும் மூவரும் ஒன்று சேர வேண்டும் அப்படி என்று ஆண்டவன் அந்த எம்பெருமான் சிவபெருமான் இவர்களுக்கு கட்டளை இருக்கிறார். அவள் இறந்த இடத்திலே ஒரு செடி முளைத்து இருக்கிறது. அதை பறித்து நீங்கள் மூவரு கரத்திலும் ஒன்று சேர்ந்து மாலையாக தொடுத்து அந்த ஆண்டவன் கரத்திலே அந்த ஆண்டவன் கழுத்திலே நீங்கள் அணிவிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? அப்படி என்று தெரிவித்தார். அவர் தெரிவித்த உடனே இவர் மும்மூர்த்தி தேவிமார்களும் அதை பறிக்கின்றார்கள். பறித்து மாலையாக தொடுக்கின்றார்கள். கொடுத்து அந்த நாராயண் கழுத்திலே அப்படி என்று துளைந்து போ பிடித்து பிடித்து தெளிந்து விட வேண்டும் என்று துளசி 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 அப்படி என்று எப்போது அந்த கழுத்திலே அந்த இடத்தில் முளைந்தது ஒரு செடிதான். ஆண்டவன் கழுத்திலே மாலையாக தொடுத்து அதை துளசி அப்படி என்று பெயரிட்டதனால் அதற்கு துளசி துளசி என்று துளசி மணி மார்பழகன் என்று ஆண்டவனுக்கு ஒரு பெயர் வந்தது. அப்படிப்பட்ட ஆண்டவன் என்னை கொல்ல மாட்டான். ஏனென்றால் அவர்களுக்கு நான் ஒன்றும் தீங்கு செய்யவில்லை. ஆண்டவனாகிய ஈசனும் என்னை கொல்ல போவது கிடையாது. ஏனென்றால் 66 நாயன்மார்களை நான் ஒன்று தீங்கு செய்யவில்லை. அவர்கள் 10 ஒன்று செய்யவில்லை. அப்படி தாரகவன ரிஷிகள் நாமளே தெய்வம் என்று ஆயுதத்தை படுத்தி அனுப்பினார்கள். அனைத்தையும் பிடித்து அடிமைப்படுத்தி விட்டார். அந்த நேரத்திலே ஆண்டவனாகிய ஈசன் என்ன தெரிவிக்கின்றார்? இவர்களுக்கு ஒரு பாடத்தை, இவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படி என்று எப்படி உருவெடுத்து வருகிறார்? பிறந்த மேனியோடு ஒரு சன்னியாசி போல் வேடம் கொண்டு வீதியிலே ஆடிக்கொண்டு வருகிறார். பாடலை பாடிக்கொண்டு
அந்த நேரத்திலே அதாவது தாரகாவன ரிஷிமார்கள் தாரகாவன ரிஷியுடைய மனைவிமார்கள் அனைவருமே பார்க்கின்றார்கள். என்னடா இது, மேலே ஆடை இல்லாமல் பிறந்த மேனியோடு வீதியிலே ஆடிக்கொண்டு வருகின்றாரே, ஓ நமச்சிவாயம் ஓ நமச்சிவாயம் என்று நாட்டியத்தோடு ஆடி வருகின்றாரே. அப்படி என்றால் இந்த இந்த உருவத்தை பார்த்தால் அருவருப்பாக இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட உருவமாகப்பட்டது அறிவுறுப்பாக இருக்கிறது. இதை நாம் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறோமே. அப்படி என்று உற்று நோக்கி பார்க்கின்ற வேளையிலே அந்த நேரத்தில் ஆண்டவனாகிய ஈசனாக பார்வையாகப்பட்டது இந்த தாரகாவன ரிஷி மனைவிமார்கள் மீது படுகிறது. பட்டவுடனே இந்த தாரகாவன ரிஷிகள் அனைவருமே ஒன்று தாரகாவன ரிஷி மனைவிமார்கள் அனைவருமே கர்ப்பமாகிவிட்டார்கள். அனைவருமே கர்ப்பமாய் இந்த அனைவருக்குமே சிவனுடைய பார்வைப்பட்டு அந்த தாரகாவன ரிஷிமார்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகள் தான் 48 ரிஷிமார்கள். 48 ரிஷிமார்கள். அப்படி என்றால் அந்த ஆண்டவன் என்னை கொண்டிருப்பாரா? இருக்காதே இருக்காதே. திருநீலகை தூளமோ மச்சுவா தேவேந்திரன் ஆயிற்று. அப்படி என்றால் தேவேந்திரன் கரத்திலே இருக்கக்கூடிய வச்சிராஜன் இருக்குமா? இருக்காதே இருக்காதே. ஏனென்றால் அவர் என்னை ஈன்ற தந்தை ஆயிற்று. ஒரு தந்தையாகப்பட்டவர் ஒரு பிள்ளையை கொள்ளுவாரா? கொல்ல மாட்டான். ஏனென்றால் ஒரு சமயம் அதாவது தூர்வாசனாகப்பட்டவர் வழியாக வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே லட்சுமி கடாட்சம் பொருந்திய மாலையாகப்பட்டது அந்த ஒரு ரிஷி பத்தினியாகப்பட்டவர் கரத்திலே எடுத்து வருகிறார். அந்த நேரத்திலே தூர்வாசனா வழியாக வருகின்றார். வருகின்ற வேளையிலே, ஏ பெண்ணே, உன் கரத்திலே இந்த மாலை இருக்கிறது. இந்த மாலை பார்த்தால் தகதகம் என்று சொல்லிக்கின்றது. லட்சுமி கடாட்சம் பொருந்திய மாலையாக என் கண்களுக்கு தெரிகிறது. அப்படி என்றால் இந்த மாலை எனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார். ஏனென்றால் அந்த பெண்மணியாகப்பட்டவள் அந்த லட்சுமியிடத்திலே யாசகம் பெற்று வருகின்றாள். லட்சுமி கடாட்சமாக இல்லறம் இருக்க வேண்டும் என்று. அந்த நேரத்திலே தூர்வாசர் கேட்டவுடனே அந்த மாலையை அவர் கணத்திலே கொடுக்கின்றார். கொடுத்த உடனே தூர்வாசர் வாங்கி செல்கின்றார். செல்கின்ற நேரத்திலே அமர உலக வேந்தன் பொன்னுலக வேந்தன் தேவேந்திரனாகப்பட்டவன் அப்போது வலம் வந்து கொண்டிருக்கின்றான். அப்படி வலம் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இது நம் கரத்திலே இருப்பதை விட அந்த பொன்னுலக வேந்தன் 30 கோடி தேவர்களாம் தலைவராக இருக்கக்கூடிய அந்த தேவேந்திரன் கரத்திலே இருந்தால் இதற்கு ஒரு பெருமை உண்டு. அப்படி என்று அந்த தேவேந்திரன் கரத்திலே கொடுக்கின்றார். கொடுக்கின்ற வேளையிலே தேவேந்திரன் அதாவது வெள்ளையானை மீது அமர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்திலே அவனால் எட்டி வாங்க முடியவில்லை. அப்போது அந்த மாலையை அந்த ஏனாகப்பட்ட தும்பிக்கையிலே வாங்கி தன்னுடைய மத்தகத்தின் மீது போடுகிறது. அப்படி மத்தகத்தின் மீது போட்டவுடனே அந்த மாலையிலே வண்டு இருக்கும். அந்த வண்டாகப்பட்டது அந்த யானை மத்தகத்தின் மீது போட்டவுடனே அதை அரிக்கிறது. அரித்த உடனே பார்க்கிறது அந்த யானை, என்னடா இது அப்படி என்று இழுத்து கீழே போடுகிறது. கீழே போட்டு தன்னுடைய காலினாலே அதை மெரித்து கச 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 பார்க்கிறார் தூர்வாசர். தேவேந்திரா, என்ன ஆணவம் உனக்கு? அப்படி என்றால் உனக்கு ஆணவம் தலைகரித்து போய் விட்டது. எப்போது நான் லட்சுமி கடாட்சம் பொருந்திய இந்த மாலையை உன் கரத்திலே கொடுத்தேனோ அதை என்னை அவமதித்து கீழே மத்தகத்தின் மீது மேலே போட்டு அதை யானை எடுத்து கீழே போட்டதே ஒரு காலினாலே நெரித்ததோ, எப்போது உனக்கு இந்த கர்வம் வந்ததோ, உனக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இருக்கிறதுனால தானே இப்படிப்பட்ட ஆணவம் உனக்கு. அதனால் இன்று உனக்கு அளிக்கிறேன் சாபம். இன்று முதல் உன் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அழித்து இருட்டுள்ள போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். உடனே தேவராணியே இரு சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே கதறுகிறான், அழுகின்றான். அழுது நேரடியாக சென்று ஆண்டவன் நாராயணத்திலே தொழுகின்றார். அப்படி தொழுகின்ற நேரத்திலே பார்த்தார்கள், இது இன்னல்கள் தீர வேண்டும் என்றால் இதற்கு
நாம் ஆழியாக சமுத்திரத்திலே அமுதம் கலந்தால்தான் இன்னல்கள் தீரும் என்று அப்போது ஆண்டவன் அனைவர் தேவர்களும் ஒன்று கூட்டி இருளில் கிடக்கின்ற இந்த தேவ உலகத்தை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வேண்டும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வர வேண்டும் என்றால் அமுதம் வந்தால் தான் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். அப்படி என்று எண்ணத்தோடு, அதாவது மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசகி என்ற பாம்பை கைலாகவும் கூட்டி திருப்பார் கடலிலே அமுதம் கடந்து தொடங்குகிறார்கள். அப்படி அமுதம் தொடங்குகின்ற நேரத்திலே, அந்த நேரத்திலே 33 கோடி தேவர்கள் ஒரு புறம், 66,000 கோடி ரிஷிகள் ஒரு புறம் அமுதம் கடந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அமுதத்திலே, அந்த அமுதம் தோன்றுகின்ற நேரத்திலே, அந்த நேரத்திலே அந்த மலையாகப்பட்டது லேசாக சாய்கிறது. சாய்கின்ற நேரத்திலே அப்போது மகனே வாணி அப்படி என்று தேவர்கள் சோழும் தருணத்திலே எனக்கு என் தந்தை கூக்குரலிட்ட உடனே ஓட்டோட்டமாக ஓடினேன். ஓடி என்ன செய்தேன், பிடித்து அந்த வாசகி என்ற கைலாக பூட்டி பிடித்து கட 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 அப்படி என்று கடந்தேன். அப்படி தேவர்களை கொண்டு அதை தாயை பிடித்து கடந்தேன். கடந்து அதிலே முதலில் ஆழகாலம் உண்ட விஷம் அந்த வாசகி என்ற பயிர பாம்பாகப்பட்டது.